எங்க பாண்டியம் எங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்ன மாமா பண்ண, வழக்கம் போல Q&Aக்கு தான். அடடா, Q&A சூப்பர். எஸ் 3 வாரம் ஆகிப்போச்சு. ஆமா மாமா, 3 வீக்ஸ் ஆயிப்போச்சு. அது ஒன்றும் இல்லை, மதுரையில் கடைசியாக Q&A பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுலேருந்து உடம்பு முடியாமல் போச்சு. ஸோ உடம்பு முடியலை ஆக்கிட்டாரு, பரப்பி விட்டேன். ஆமாம். ஸோ கோல்டு காஃபு இந்த எப்போட வருது பார்த்தீங்களா. அப்புறம் கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு பண்ணல. அதனால தான் ஒரு 2 வாரங்களாக கொஞ்சம் லாங் கேப். எஸ், ஆனால் இதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். ஆமாம். காட்டுக்கு முதல் கேள்வி என்ன வந்திருக்கு? முதல் கேள்வி ஆக்சுவலி வந்து கொஞ்சம் நிறைய விஷஸ் தான் வந்திருக்கு, கேள்விகள் முன்னாடி கொஞ்சம் கம்மி தான். ஆஹா, சூப்பர் சூப்பர். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ராஜுமதி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சி அக்கா, நானும் உங்களை மாதிரி 5 மாத கர்ப்பிணி. நீங்க எனக்கு வளகாப்பு வளையல் வாங்கி தருவீங்களா அக்கா? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அக்கா. கண்டிப்பா, வாழ்த்துக்கள். ஆமா, அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா வாங்கி தருவோம். ஒரு அண்ணன்ற முறையில் கண்டிப்பாக வாங்கி தருவோம். பட் அது எப்படி வாங்கி தருவது, காண்டாக்ட்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எத்தனை டசன் வேணும் வாங்கி எத்தனை டசன் வேணும் வா அப்படின்ற மாதிரி அன்பை தங்கைக்கு வாங்கி கொடுத்துருவோம். எஸ். அடுத்து வந்து ஜீவாதருண் 5493 நம்ம பையன் உள்ள கார்த்தி அண்ணா, டிவிகே மாநாட்டில் உங்களை பார்த்தேன் அண்ணா. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ணா. எனக்கு தமிழ்நாடு அரசியல் பிடிக்காது. விஜயகாந்த் சார் வந்தப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை. பட் இப்போ விஜய் சார் கட்சி மாநாடு, உங்களை மாதிரி நல்லவங்களை பார்க்க மனநிறைவாக இருக்கு அண்ணா. ப்ளீஸ் வெல்கம் டிஎன் பாலிடிக்ஸ் அண்ணா. உங்களுக்கு எல்லா புகழும், நிறைய செல்வமும். எங்கள் தாத்தா சொல்லுவார், மலை மீது வைத்த தீபம் போல நீங்கள் இருக்க என் வாழ்த்துக்கள் அண்ணா. உன் நல்ல மனசுக்கு எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைக்கணும். வி ஆர் லவ் அண்ணா. அண்ட் பாப்பா, உங்கள் வெற்றி எங்களுக்கு கிடைத்த வெற்றி போல் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. வி ஆர் சப்போர்ட் டிவிக்கு அண்ணா. எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா. கண்டிப்பாக லவ் யூ டூ. ஜீவாதரன் வந்து என்னோட தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் உண்மையாக எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பரோட ஒரு நல்ல ஒரு அன்பர். கண்டிப்பாக அரசியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்குது. எல்லாருமே அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை கடந்து தான் நம்ம ஒரு நாள் வாழ்க்கையே பயணமாகுது. என்னதான் எனக்கு அரசியல் பிடிக்காது, அரசியல் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பால், தயிர், அன்றாட வாழ்க்கையில் பழகக்கூடிய நண்பர்கள், பழகக்கூடிய விஷயங்கள், அத்தியாவசிய தேவைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இருக்குது. நான் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதில் வந்து டவுட்டே கிடையாது. அரசியல் கற்றுட்டு தான் இருக்கோம், அரசியல் எல்லாமே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தளபதி விஜய் அவர்கள், அதாவது ஒரு மாற்றத்துக்காக ஒரு புது முயற்சி. அவர் கூப்பிட்டாருன்னா பின்னாடி வர்றதுக்கு அவ்வளோ மக்கள் இருக்காங்க. நல்ல உணர்வுகள் தெரிஞ்ச, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து தமிழ் மக்களோட உணர்வுகளை புரிஞ்சு நடித்து, ஸோ இப்போ அந்த உணர்வுகளுக்கு வந்து ஒரு பலன் கொடுக்குற மாதிரி அவர் வந்து அரசியல் வராருன்னும் போது பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட ஆதரவும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்புறம் மாநாடு என்னன்னா, நீங்கள் பேசுனதில் நான் மெய் மறந்து விட்டுட்டேன். எப்போ நீங்கள் மாநாடு போனீங்க? மாநாடுக்கு நான் போகல, மாநாட்டுக்கு அழைப்பு இருந்தது. பட் கண்டிப்பாக என்னால் போக முடியல அந்த இடத்துல. ஏன்னா அவர் வந்து சூப்பராக போட்டிருந்தார். வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் தயவு செஞ்சு கலந்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி, குழந்தைகள் கலந்துக்க வேணாம்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ அதனால் பாப்பா விட்டு போக முடியல, அதனால் நாங்கள் போகல. பட் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிறந்த நாளைக்காக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து அவர் எல்லா நிகழ்ச்சியும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இங்கே மட்டும் அம்பத்தூரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் அவரோட தலைமையில் ஒரு சின்ன மாநாடு மாதிரி தான். அது ஒரு சூப்பராக ஒரு நலத்திட்ட உதவி விழா. ஸோ அதில் கலந்துக்கிட்ட போது எடுத்த வீடியோ தான் அது. ஸோ இந்த மாநாடு பற்றி நான் அப்பா அன்றைக்கி பேசியிருந்தேன். ஸோ அதனால் அந்த வீடியோ கிளிப்பிங் அதில் வந்துருந்துச்சு. சிறப்பு. ஆமாம். ஸோ கூடிய வரையில் மகளிர் அணியில் பாண்டியம்மாவை நிற்க வச்சுருவோம் ஏரியாவில். நீங்களும் அரசியல் கற்றுக்கோங்க மேடம். சிறப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாண்டி அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, பாண்டி டே இன் மை லைஃப் போடுங்க சிஸ்டர், ப்ளீஸ் வீடியோ லிங்காவே போடுங்க. கார்த்தி அண்ணாவை ரொம்ப பிடிக்கும், அவர் குணம் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். டே இன் மை vlog. பட் டே இன் மை vlog நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்தி அண்ணா உங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஏன்னா எல்லார் வீட்டில் மாதிரி தான் ரொம்ப சோம்பேறியா, என்ன சொல்கிறது, ரொம்ப செட்டப் பண்ணிக்கிட்டு சேனல்லாம் மாற்றிக்கிட்டு அந்த ஒவ்வொரு இது நான் நியூஸ் பார்க்கும்போது அவர் சாங் பார்க்கணுன்னுவா. ஸோ அந்த மாதிரி சண்டைகள்லாம் நிறைய இருக்க தான் செய்யும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நான் ட்ரை பண்ணுறோம். பட் அதுக்காக காலைல வெள்ளனை வந்து எந்திரிச்சு சாம்பிராணி போகலாம் போட்டு இந்த புளிச்ச அந்த இதில் துண்டெல்லாம் கட்டிட்டு வந்து மாமா எந்திரிங்க மாமா, குட் மார்னிங் மாமா, காஃபி எடுத்துக்கோங்கலாம் சொல்லக்கூடாது. டே இன் மை லைஃப் இதை நான் தான் சொல்லணும். டே இன் மை லைஃப் எடுக்கிறவனே நல்ல பிள்ளையாட்டம் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு அப்படியே வந்து பார்த்து தாங்கி அப்படிலாம் நீங்களா நடிக்கக்கூடாது. ஓகே, நான் நடிக்க மாட்டேன்.
நான் ஒரு டீ காஃபிலாம் காலைல வெள்ளன போட்டு வந்து உன்னை எழுப்பி பாப்பா எந்திரிங்க பாப்பா அப்படின்ற மாதிரி வேணா நான் வந்து ஏதாவது பண்ணிட்டு இதை நான் தான் ரியல் லைஃப்பில் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதனால தான் அதுவும் இல்லாமல் ஒரு நாள் வந்து எப்படி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஒரு பிளானில் இருப்போம், கடவுள் ஒரு பிளானில் கொண்டு போயிடுவார். ஆமாம், திடீர்னு சம் ஈவெண்ட்ஸு இல்லைனா வந்து நண்பர்கள் யாராவது வருவாங்க. ஸோ அப்படியே ஓடிட்டுருக்கோம். பட் எல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பண்ணிடலாம். பக்கா. அடுத்து பாண்டி செல்வி கேட்டிருக்காங்க. கார்த்திக் அண்ணா, நான் உங்களை முதல் முறையாக பார்த்தபோது நீங்கள் கொஞ்சம் மொரடான ஆளாக இருப்பீங்களோன்னு நினச்சேன். உங்கள் கல்யாண வீடியோ பார்க்கும்போதும் அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு பிறகு உங்கள் பேச்சு, உங்கள் பாசம், உங்கள் ஸ்டைல் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்பொழுது என் கூட பிறந்த அண்ணா மற்றும் நாத்தனார்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு இனம் புரியாத அன்பு, பாசம், அப்புறம் வளகாப்புக்கு கூப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லாபம் கூப்பிட்றோம். என்ன சொல்கிறது, நான் முரட்டான ஆளாமே இல்லை அப்படி தான் வெளியே பார்க்குறவங்க அப்படி தான் தோணும். இப்போ இன்க்ளூடிங் பாப்பா முதற்கொண்டு ரொம்ப வந்து திமிரு பிடிச்ச பிள்ளை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ ஆனால் எனக்கு தான் தெரியும் ரொம்ப குழந்தை டைப்பு. நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குழந்தையாக தான் தெரியவா. பட் அவளுக்கு அது எப்படி பேசணும்னு தெரியாது, அந்த ஒரு விஷயம். அதனால தான் அப்படி தெரியும். அதே மாதிரி தான் நானும் என்ன சொல்கிறது வெளியேருந்து பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சிருக்கலாம். பட் என்ன சொல்கிறது, நிறைய பேர் நெட்டு பழகிறவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா கார்த்தி வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அந்த சில இடங்களில் கோபத்தை வெளிப்படுத்தியிருப்போம்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்யாண டயத்தில் வந்து இன்டர்வியூஸில் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல என்னோடய கோபம், சில ஆதங்கமும் வெளிப்பட்டிருக்கும். கோபன்றதோட ஆதங்கம் வெளிப்பட்டிருக்கும். ஏன்னா நிறைய பேர் உடன் இருந்தவங்க அப்போ இல்லை. ஸோ அதனால வந்து சில ஆதங்கத்தை வெளிப்படுத்தினதோட உங்களுக்கு கோபமாக தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துச்சு நான் சொல்ல மாட்டோம். நான், அக்கா, மாமா, பாப்பா, எங்கள் அம்மா, இந்த 5 பேரோட போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரும் போராட்டம். ஸோ அதோட வெளிப்பாட்டில் தான் அந்த டயத்தில் ரொம்ப எல்லா வேலையும் நான் தானே பண்ணி ஆகணும். வீட்டுக்கு ஒத்த பிள்ளைனாலே அதுதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட வெளிப்பாடு தான் இருந்துச்சு. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிறேன். எப்போயும் ரோட்டில் யாரை பார்த்தாலும் ஜாலியாக உட்காந்து பேசக்கூடிய ஆள் தான். ஆனால் இந்த டக்குன்னு பழகுறது மட்டும் கொஞ்சம் இடிக்கும், அவ்வளோதான். ஆனால் ஜெல் ஆகிட்ட ஒரு சூப்பரான பர்சன். வேற மாதிரி ஃபன் பண்ணக்கூடிய ஆள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அன்புக்காக ஏங்கி தவிச்ச ஒரு குடும்பம் தான் நாங்கள் எல்லாருமே அன்புக்காக ஏங்கினவங்க தான் ஒன்று சேர்ந்தோம். அப்படிப்பட்ட குடும்பம் தான். அதில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்புக்காக ஏங்கினவங்க தான். அதனால் நீங்கள் கொடுக்குற அன்பு பாசத்தை நாங்கள் வந்து எப்பவுமே நல்லபடியாக ஏற்றுக்குவோம். நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன், நாத்தனா அப்படின்னு சொல்கிறீங்க தெரியுமா, இந்த அன்புக்கு வந்து நாங்கள் எங்கே போய் என்ன ஈடு கொடுக்குறோம் தெரியல. ஸோ கண்டிப்பாக சந்திக்கலாம், எல்லாருமே சந்திக்கலாம். எஸ். அடுத்து வந்து ராஜலக்ஷ்மி IR 3686, ப்ளீஸ் என்னையும் இன்வைட் பண்ணுங்க இந்திரஜா. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு see you. இந்த சின்ன வயசுல ஒரு பொறுப்பான பொண்ணா உங்க அம்மா வளர்த்துருக்காங்க இந்திரஜா. அதோட இல்லாம நீங்க உங்க மாமா மேல வச்சிருக்க லவ் சொல்ல முடியாது. கண்டிப்பாக எஸ், அவர் மேலே வச்சுருக்க லவ் வந்து என்னால் எக்ஸ்பிளைனே பண்ணுவேன். சம்டைம்ஸ் அவரே புரிஞ்சுக்க மாட்டார். என்ன இவ்வளோ லவ் வச்சுருக்காளா அப்படின்ற லெவலுக்கு அவருக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் லவ்வை கொண்டுவேன். இந்த காஞ்சனா படம் மாதிரி தான் லவ் லாங் ஆகி ஸ்ட்ராங் ஆகிட்டு ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும்ல, அந்த மாதிரி அவர் மேலே ஒரு இணை புரியாத ஒரு காதல். அது கோவமாக இருந்தாலும் அந்த காதல் வெளிப்படும், சந்தோஷமாக இருந்தாலும் அந்த காதல் வெளிப்பட செய்யும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், என்னை பற்றி இவ்வளோ அழகாக புரிஞ்சு பெருமையாக போட்டிருக்கீங்க கமெண்ட்டில். ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாருமே எனக்கு இன்வைட் பண்ண ஆசையாக தான் இருக்குது வளகாப்பில். பட் ஆனால் டியூ டு சில விஷயங்கள்னால நம்ம என்ன பண்ணுறது, எல்லாரையுமே இன்வைட் பண்ண முடியல. பண்ணியிருக்கு. அதாவது எப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 50 பேரை இப்போ இன்வைட் பண்ணிடலாம். போய் சொல்லிட்டீங்க, வீடியோ கடைசியில் சொல்லலாம்னு நினச்சேன். இல்லை, ஒரு 50 பேரை இன்வைட் பண்ணிடலாம். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க, நம்ம ஃபாலோ அப் லிஸ்ட்டில் இருக்கவங்கள ஒரு 50 பேர் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுவும் மெயினாக கொஞ்சம் சென்னை அருகாமையில் இருக்கவங்க, இல்லை பக்கத்தில் இருந்தாலும் வர முடியுன்ற அளவுக்கு இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் எல்லா ஊருக்கு வரப்போகிறோம், எல்லோரும் சந்திக்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் நீங்கள் நிப்பாடி ஹாய்ண்ணே எப்படிங்க, நாங்கள் யார் தெரியுமில்ல, உங்கள் மண்டிமா ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் இப்போ எப்படினாலும் பேசலாம். ஸோ அதனால் ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஆமாம், மோஸ்ட் ப்ராபப்ளி லாங் ட்ராவல் பண்ணுறவங்க நம்ம வந்து கூப்பிட முடியாது. அண்ட் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு பண்ண எனக்கு ஆசை தான். அந்த 4,23,000 பேரையும் கூப்பிட்டு வைக்கணும். அதுக்குன்னு நாங்களாம் அவங்க ஃபேமிலி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே அந்தந்த ஊருக்கு வரும்போது நம்ம அழகாக ஒரு மீட்டப் பண்ணி ஒரு ஃபேம் ஜாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஷூர், கண்டிப்பாக. ஸோ அடுத்து இந்த பேர் சொன்னால் மாமாவுக்கு வந்து ஒரே சிரிப்பாக வரும். சப்ஸ்கிரைபரில் இந்த பேர் அடிக்கடி கேட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு.
ஸோ இட்ஸ் நன் அதர் தென் பிரதுகன்ஸ் 7765. பிரதிபா அக்கா ஆமாம், பிரதிபாக்கா. நல்லவங்க. Thank you so much, sis bro. Respect you both a lot for your love and humbleness. Question for the week. What's the strangest fan encounter you've ever had and how did you handle it? And honest reply, please. Second question. What's the weirdest thing you ever Googled about yourself? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஃபேன்ஸ் என்னும்போது நீங்க தான் முன்னாடி. ஆக்சுவலி பெருசாக ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ஃபேன் எல்லாம் இல்லை. எல்லாருமே வந்து அவங்களுடைய அன்பு பாசத்தோட மிகுதி வெளிப்பாடு தான் எல்லாமே என்கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ அது எதுவுமே ஸ்ட்ரேஞ்சாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மளை இத்தனை பேர் வந்து லவ் பண்ணுறாங்களே, இத்தனை பேர் வந்து அவங்க வீட்டு பொண்ணாக பார்த்து என்னை வந்து கொண்டாடுறாங்கன்றப்போ அது வந்து ஸ்ட்ரேஞ்சாக இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நெகத்தை கிடைக்காதீங்க. சரியா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போய் சொல்கிறேன், அதனால தான் நடந்துருச்சு. உண்மையாக ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மொமெண்ட் இருக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, வெக்கப்பட்டு இதாக உங்களை வச்சு என்னடா எம்பாரசிங்கான ஒரு மொமெண்ட் நான் பார்த்துருக்கேன். என்னன்னா இப்போ பிகில் பண்ணியிருக்கா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து வந்தாங்க. தங்கம் நடிப்புலாம் ரொம்ப பிடிக்குமா, சூப்பராக நடிச்சு, அதாவது விஜய் சார் கூட எப்படி ஈடு கொடுத்து நடிச்சிருந்த, அருமையாக இருந்துச்சு அப்படிலாம் பேசியிருந்தாங்க. நான் சரி ஓகே கேட்டே இருந்தோம். இந்த கொக்கரோ பாட்டுக்கு நீங்கள் ஆடினீங்க பார்த்தீங்களா, வேற லெவல். கொக்கரோ பாட்டா என்னடான்னு யோசிக்கிறோம். அப்புறம் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன நினச்சிட்டாங்க, கில்லி படத்தில் நடித்த தங்கச்சி தான் நினச்சிட்டு அவங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கில்லியில் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உன்னையா, நீ அப்படி எப்படி நடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ அப்படி சிரிச்சுட்டே இருந்தோம். பாப்பா அப்படின்னு. சரி விடுங்க அம்மா, அவங்க தான் நினச்சிட்டாங்க. கில்லி படம் வந்தபோது நான் ஒரு 3 மாதம் குழந்தைய 6 மாதம் குழந்தை தான் அம்மா நான் அப்போ. பட் ஆனால் அப்படி சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய பேர் மோஸ்ட்லி கில்லி தான் சொல்லுவாங்க, ஏன்னா டக்குன்னு பிகில் வாயில வராது. சரி அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி ஓகே அக்செப்ட் பண்ணி. இது ரொம்ப வியர்டான விஷயம். அப்புறம் எனக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. மதுரையில் வந்து நாங்கள் வந்து கோயில் போயிட்டு, குலதெய்வ கோயில் போயிட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். பத்திரிக்கை, வெட்டிங் பத்திரிக்கை. ஆமாம், பத்திரிக்கை கொடுத்து சாப்பிட ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் புது மாப்பிள்ளைன்றனால கொஞ்சம் தோரணையாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கூலர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு கெத்தாக போய் சாப்பிட உட்காந்துருந்தோம். அக்கா மாமா பாப்பா அம்மா எல்லாம் உட்காந்துருக்கோம். அங்கே அந்த ஓனர் என்ன சொல்லிட்டாரு, இந்த சர்வெண்ட் கூப்பிட்டு, பிரதர் இந்த மாதிரி, அவர் வந்து ஒரு மலையாளி கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்திருக்காரு, ரோபோ சங்கர், பெரிய காமெடி நடிகர், அவர் போய் கவனிச்சுருங்க அப்படின்னுமே. அவர் கொஞ்சம் வயசானவர், அவர் படம்லாம் பார்க்க மாட்டாப்புல, அவர் தெரியல. அப்படியே சுற்றி பார்த்தவே நம்மளை பார்த்தவே, ஆஹா இவர் தான் நடிகராக இருப்பார் எனக்கு தெரியும்ட்டு நேரம் வந்துட்டார். வந்தால் மாமா வந்து சாம்பார் ஊற்றுங்கன்றார். இருங்க அவருக்கு நான் ஆக்சுவலி அங்கே என்ன நடந்ததுன்னா, இந்த முத்து படத்தில் மீனா இருப்பாங்க தெரியுங்களா, மகாராணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் வைப்பாங்க. அந்த கூட வந்த நம்ம ரஜினி சாருக்கு இந்த டேக் த 25 தூக்கி போடுவாங்களே, அந்த மாதிரி இவர் சாம்பார் கேட்கல, ஆனால் இவருக்கு 4 பக்கெட் சாம்பார் ஊற்றுறாரு. நானும் அப்பாவும் கேட்குற ஆளுங்க எங்களுக்கு சாம்பார் ஊற்ற மாட்டேங்கிறாரு. இருங்க அவருக்கு ஊற்றிட்டு உங்களுக்கு ஊற்றுறேன், பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. மாமா அது ஐயா எனக்கு கொஞ்சமாக ஊற்றுங்கய்யா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பல்லவரை கடிச்சாரு. இவர் மாமா, ஆஹா சிறப்பான சம்பவம்னாலுமே அப்போ சொல்லியிருந்தேன், இதுதான் வெளியே வந்தால் எப்படி ட்ரெஸ் பண்ணி எப்படி வரணும்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அவர் விழுந்து ஃபன் பண்ணார். கடைசி வரைக்கும் நாங்கள் வெளியே வர வரைக்கும் நாங்கள் சொல்லலை, நான் தான் ஆர்டிஸ்ட், நான் தான் ரோபோ சங்கர் அப்படின்னு நினைச்சிட்டே ஃபுல்லாக பேசிட்டு இருந்தாரு. இந்த வீடியோ பார்த்தா ஆமாம் புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். அதில் என்னன்னா, சாப்பாடு வைங்க கொஞ்சமாக வைங்கன்னு கேட்டு சொன்னேன். அவர் 2 பருக்கையை மட்டும் எடுத்து அப்படியே அப்படி வச்சாரு. என்னங்க அப்படின்னு, நீங்க மட்டும்தான் காமெடி பண்ணுவீங்களா, நான் பண்ண மாட்டேனா அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு 15 நிமிஷம் சிரிச்சுட்டு இருந்தாரு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு, அப்படிங்களாயா, நகைச்சுவைங்களாயா, நன்றிங்கய்யா, ப்ளீஸ்யா கொஞ்சம் சோறு வைங்கய்யா அப்படின்னு பேசி இது பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, இவர் மாமா வந்து என்னன்னா உள்ள வந்து அந்த ஜீரணத்துக்கான சோப்பு சாப்பிட்டாரு, பாக்கெட்ல இருந்தது. தலைவன் திடீர்னு குடுன்னு அந்த அங்கிள் ஓடி வராரு. ஓடி வந்துட்டு, சார் இந்தாங்க புடிங்க, ஜீரணத்துக்கு சோம்பு சாப்பிடுங்க. இல்லை நான் சாப்பிட்டேன், பரவாயில்ல போகிற வழியில் அஜீரண கோளாறு ஆக வச்சுக்கோங்க. மாமா அப்புறம் அப்படின்னு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். மறக்க முடியாத சம்பவத்தை. அது ஒரு அண்ட் வந்து ஹானஸ்ட் ரிப்ளை அவங்களே கேட்டிருக்காங்க. வாட்ஸ் த வியர்டஸ்ட் திங் யூ எவர் கூகுள்ட் அபவுட் யுவர் செல்ஃப்? நம்மளால் அடுத்தவங்கள நம்மளை பற்றி நம்மளே வியர்டஸ்ட் கூகுள் என்ன பண்ண, எங்களை பற்றி நாங்கள் சர்ச் பண்ணல, அடுத்தவங்களை பற்றி வேணால் சர்ச் பண்ணியிருக்கோம் நிறையா விஷயங்கள். நம்மளை பற்றி நம்ம என்ன வியர்டஸ்ட் திங் கூகுளில் சர்ச் பண்ண போகிறோம். ஒரு சில இது சொல்லப்போனால் அந்த இதில் பறக்கும் ஆகாயத்தில் பெரும் விமானத்தில் முதலிரவுன்னு சொன்னது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேனல் பேர் நான் சொல்ல விரும்பல. அப்புறம் மாமனார் மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த சொகுசு கார் அப்படின்றது.
அப்புறம் தங்கத்தால் ஆன சட்டையையும் வேட்டியையும் வாங்கி கொடுத்தாரு. தங்கத்தில் வேட்டி சட்டெலாம் இருக்காடான்ற மாதிரி ஷாக் ஆகி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஃபேக்கான கேரக்டரைசேஷன்ஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் கூகுளில் எனக்கு வரும். ஸோ அந்த சேனல் பற்றி நான் சொல்ல விரும்பல, வேண்டாம். ஆமாம். ஸோ எஸ், அடுத்த கொஸ்டின் வந்து சிஸ்டர்ஸ். பிரதுகன்ஸ், உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட கவிதைகள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் படிப்பேன். ஆமாம், அந்த கவிதை எல்லாமே. மாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு. இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருந்தேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்னோம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நல்ல ஒரு பழக்கம் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அடுத்தடுத்து ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அவங்ககிட்ட நாங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்தி கொள்கிறோம். கண்டிப்பாக. அடுத்து வந்து sisters.com தமிழ் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, could you please let us know what do you feel as the pros and cons of being a celebrity? Pros and cons na advantage pros and cons. So advantage and disadvantage of being celebrity. Disadvantage இல்ல, எனக்கு என்னன்னா லைக் வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து அது ஒரு செலிபிரிட்டியாக நம்மளை ஃபீல் பண்ணிக்கிறது இல்லை. எங்களை வந்து ஒரு சின்ன பெட்டி கடை டீ கடையில் பார்க்கலாம், டீ குடிச்சிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹோட்டலில் போய் ஏதாவது பிடிச்சா சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ நாங்கள் ஈஸி ஆக்சசபிள். ஸோ செலிபிரிட்டினே நான் மோஸ்ட்லி நினச்சிக்க மாட்டேன். அண்டு பீயிங் அ செலிபிரிட்டி வந்து நிறைய கான்ஸ் கிடையாது, ப்ரோஸ் தான். என்ன சொல்கிறது, அவங்க மேலே நம்மளுக்கு கொடுக்குற லவ்வாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பினஸ் தான். நம்ம ஒரு சராசரி மனுஷனுக்கு இந்த லவ் சப்போர்ட் கொடுக்குறோம் தாண்டி நம்மளுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளை பார்த்து பழக்கப்பட்டு நிறைய ரிலேட் பண்ணும்போது நம்மளை பற்றி நிறைய பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நாங்கள் அட்வான்டேஜ் தான் எடுத்துக்குவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு, பாசம், உங்களோட ஃபாலோவர்ஸு, நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து அது அந்த சொல்கிறது செலிபிரிட்டின்னு ஒரு விஷயத்த வந்தது. ஏன்னா ரசிக்க ஆட்கள் இல்லைன்னா நடிகன் உருவாக முடியாது, கலைஞர்கள் உருவாக முடியாது. ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அந்த ரசிகர்கள் மக்களை வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும், எப்போயுமே அவங்க கூட சகஜமாக பழகணுன்றது மாமங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாடம்னோட சொல்லலாம். அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக சொல்லணும்னா, அந்த கோயிலில் வந்து பிரசாதத்துக்கு க்யூலெலாம் நிற்க அவசியம் இல்லை, அந்த சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. அப்புறம் கோயிலில் சாமி கும்பிட்றது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கடையில் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூ வெட்டி கொடுக்குறது, அப்புறம் பழக்கடையில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பழம் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 1 வீக் பேக் என்னன்னா அண்ணா நகரில் ஒரு ஈவெண்ட் போயிருந்தோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப எனக்கு பசி வந்துச்சுன்றப்போ என்ன ஆயிடுச்சு, சரி ஜூஸ் கடை போய் குடிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஜூஸ் கடை போனோம். ஒரு அக்கா என்ன பண்ணாங்க, 750 mlக்கு எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. நானே அதில் பாதி தான் குடித்தேன், மீதியை மாமா தான் குடித்தாரு. குடிச்சு நான் போய் பில் கேட்குறேன், காசு தர வேணான்ட்டாங்க. போமா பரவாயில்லம்மா, நீ நம்ம வீட்டு பொண்ணு போன்றாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு போட்ட ஜூஸ்க்கு எதுக்குங்க காசு வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் அடம் பிடிச்சி காசு கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள். ஆமாம், ஸோ அவங்க ரொம்ப அன்பை வெளிப்படுத்தினாங்க. அது ஏதோ ஃப்ரெஷ் ஜூஸ் பேர் தெரில, ஆனால் வந்து செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்து கோஷிகா மோனிகா, நல்லா இருக்க பேர். வெறும் பாய்ஸ் மட்டும் எப்படி வளர்க்குறீங்க, எப்படி உங்ககிட்ட வராங்கன்னு சொல்லுங்க பாப்பா. கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அறக்கட்டளையில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸும் படிக்கிறாங்க. அதாவது இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் நீங்கள் எந்த ஒரு ஹோம் போனாலும் சரி, எந்த ஒரு ஹாஸ்டலுக்கு போனாலும் சரி, அதில் என்ன ஆகும்னா பாய்ஸ் தனியாக இருப்பாங்க, கேர்ள்ஸ் தனியாக இருப்பாங்க. 2 பேரும் சேர்த்து ஒரு ஹோமாக வைக்க முடியாது. அப்படி சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் தனித்தனி காம்பவுண்ட் சவர் இருக்கணும், ஒரே இடத்துல மிங்கிள் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஜெண்டர் இஷ்யூஸு சில நிறைய கேசஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அப்படி இருக்கக்கூடாது, அது அப்ரூவல் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து நம்ம அறக்கட்டளையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் ஹோம் வந்து நம்மளோட ஹோம்னு சொல்லலாம். ஏன்னா 24 வயசில் நான் ஆரம்பிக்கப்பட்டது அது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வச்சுக்கலாம், பாய்ஸ் வச்சுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும்போது எனக்கு பாய்ஸ்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு விஷயம். அதனால் பாய்ஸ் எடுத்துக்கலாம். கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்டியன்ஸ் இருப்பாங்க, பெற்றோர்கள் செமி ஆர்ஃபண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே படிக்கலாம், அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் நம்ம வந்து படிக்க வச்சு தான் இருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் செலக்ட் பண்ணது. பாய்ஸ்ன்ற போது எனக்கு கம்ஃபர்டபுள், அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்த்திகை வந்து இன்னொரு கார்த்திகையில் உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்றனால உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கப்பட்டது அறக்கட்டளை. ஏன்னா இதில் வந்து நிறைய வரைமுறை இருக்குது. அதாவது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் குழந்தைகள் இந்த மாதிரி காட்ட மாட்டீங்க, அந்த மாதிரி சொல்லப்போனால் சோசியல் மீடியாவில் பசங்களை காட்டுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி டிசிபி ஆஃபீஸ், அந்த குழந்தை எங்கேருந்து வந்தாங்கன்னு அடுத்த கேள்வி கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை நல காப்பகம் இருக்கும், டிசிபி ஆஃபீஸோ எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸோ அவங்க வந்து சிலது இது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம அறக்கட்டளையில் நம்ம படிக்க வச்சுட்ருக்கோம்ல, ஸோ அவங்களில் இருக்கக்கூடிய அண்டர் ப்ரிவிலேஜில் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடியவங்களை நம்ம எடுத்து பார்த்துக்குவோம்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸு, காலேஜஸ் நான் படித்த ஸ்கூல் என்னோட பிரிட்டோ ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த ஃபாதர்ஸ் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் நாமக்கல் இருக்கக்கூடிய ஜெயராஜ் நாடார் ஸ்கூல். ஸோ அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக தான் இவங்க எல்லாம் வருவாங்க. அதே மாதிரி இதில் நிறைய வரைமுறை இருக்குது. ஸோ அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் என்னன்றது சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ரோட்டில் ஒரு வயசானவங்க வந்து முடியாமல் தனிமையாக விடப்பட்டவங்க இருக்காங்கன்னா, நீங்கள் அங்கேயே அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைன்னா அவங்களை கொண்டு போய் ஒரு காப்பகத்தில் சேர்த்துடலாம். இல்லை அவங்க கூட்டு வந்து என் வீட்டில் வச்சுக்கிறேன்னா முடியாது. ஏன்னா நிறைய க்ரைம் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து வரக்கூடாதுன்றதுனால கவர்மெண்ட் வந்து நிறையா விஷயங்களை வரையறுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து உதவி பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா, அது மிஸ்யூஸ் பண்ணனால இவ்வளோ பெரிய சட்டங்கள் வந்திருக்கு. அதுதான் சூழ்நிலை. ஸோ எஸ், நீ இது வந்து பெரிய ப்ரொசீஜர். ஐ திங்க் உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இல்லைனா நான் அடுத்த ஒரு இதில் எலாபரேட்டாக சொல்கிறோம். அடுத்து கோஷிகா மோனிகா அவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் பாய் பேபிக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க போலையே, வரான் அவன்னு சொல்கிறீங்க, கேர்ள் பேபியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க பாப்பா? எந்த பேபியாக இருந்தாலும் நம்ம புள்ளன்னு ஃபீல் பண்ணுங்க பாப்பா. கண்டிப்பாக அது எந்த குழந்தையாக இருந்தாலும் அது எங்கள் குழந்தை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏன் இந்த அவன் இவன்னா, வீட்டில் எல்லாருமே வந்து எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, அவன் இவன் அவனை எடுத்துகிட்டு வாயேன், தட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, அவனை எடுத்துகிட்டு வாயேன் அந்த குழம்புன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த சிக்கன் அவனை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அந்த ஒரு அவன் இவன்ற பழக்கமே எங்களுக்கு வந்துருச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. வீட்டில் கசின் இருப்பாங்க, அவனை பெரியவன் என்ன சின்னவன் கூப்பிடுவாங்க, அந்த குண்டு பையனை வர சொல்லு அப்படின்வாங்க. ஸோ அது ஒரு பெட் நேம் மாதிரின்றதுனால அந்த அவன் இவன் வந்து ரொம்ப பெரிய வண்டியா சின்ன வண்டியான்றத பெரிய வண்டியா சின்ன வண்டியான்றத வந்து பார்த்தீங்கன்னா, இவன் எடுத்து போமா இல்லை இவன் எடுத்து போமா அப்படின்ற மாதிரி தான் கேட்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஊர் ஸ்லாங் அது. அதாவது மதுரைக்காரங்களுக்கே உருத்தானது. அதாவது நீங்கள் அவங்கள கேட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த போட பார்த்தீங்களா அவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பழக்கமாயிடுச்சு. அதாவது நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்ப்போம். ஆம்பளை பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்ப்போம். அதுக்குன்னு இதாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்காதீங்க. ஒரு ஆண் மாதிரி வீரம் இருக்கும், ஒரு பெண் மாதிரி ஒரு அன்பும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வளர்ப்பாங்க எங்கள் வீட்டில். இப்போ இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மாதிரி ரொம்ப போல்டாகவும் இருப்பாள். நான் என்ன தான் வந்து போல்டாக இருந்தாலும் எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பு, பாசம், குடும்ப சூழ்நிலை, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மாதிரி ஒரு பெண்களை மதிக்கிறதுக்கான விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்கும். அதனால தான் அந்த அவன் எந்த குழந்தையா இருந்தாலும் அது எங்கள் குழந்தை தான். ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தான் வேணும், ரொம்ப ஆசை. டீம் கேர்ள் அப்படின்னு இருக்கு. எனக்கு 75% எனக்கு ஆசை. 25% பாயாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த போடா பொடி படம் மாதிரி பாட்டெலாம் போட்டு ஆடுவோன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ளாக இருந்தால் இன்னும் ரொம்ப ஆசை. ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய அழகழகாக வாங்கி கொடுக்கலான்ட்டு போய் சொல்கிறேன். உண்மையாக அந்த மாதிரி தான். ஆனால் கடவுள் என்ன கொடுக்குறான்றதை பொறுத்து இருந்து. எஸ், ஓகே. நெக்ஸ்ட் புவனா பாலன் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, மூமெண்ட் அப்போது என்ன ஃபீல் இருக்குது வித் எக்ஸ்ப்ரெஷனோட சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வந்து நான் இந்த விஷயத்த சொல்லணும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மூமெண்ட் ஃபஸ்ட்டு நான் அதை அனுபவிச்ச உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் மூமெண்ட் எனக்கு ஃபீல் ஆகும்போது வீட்டில் இருக்க ஆளுங்கிட்ட என்னால் காமிக்க முடியல. பிகாஸ் எனக்கு என்னென்னா நம்மளது வந்து நிறைய லேயர்ஸ் ஆஃப் மசில் அண்ட் ஃபேட் இருக்கிறதுனால வெளியில் தெரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் இப்போ 7th மந்த் செக்கப் போகும்போது டாக்டர் கிட்ட கேட்டேன், டாக்டர் உள்ளே இருக்கிற கராத்தே, கும்ஃபூன் எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் வெளியில் இருக்கவங்க கிட்ட என்னால் காமிக்க முடியல. அந்த என்ன சொல்கிறது, அந்த மூமெண்ட் என்னால் இவங்ககிட்ட காமிக்க முடியல. அப்படியே டாக்டர் சொன்னேன்னா மசில் அண்ட் ஃபேட் உனக்கு நிறைய இருக்கிறதுனால ஸோ ஒரு 8.5 months 9th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அது வந்து நல்லாவே இப்படி இந்த கை அச்சு, கால் அச்சு எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் நல்லா காமிக்கலாம். அதுக்குன்னு வந்து பாப்பா மூமெண்ட் இவங்ககிட்ட காமிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. ஸோ அண்ட் வந்து பாப்பா மூமெண்ட் ஃபீல் பண்ணும்போது நான் இன்னும் அந்த 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 உருவத்தை நான் இன்னும் கண்ணால் கூட பார்த்ததில்ல. பட் ஆனால் அதோடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அவ்வளோ ஒரு இணைப்புறையாத அன்பு, காதல், என்ன சொல்கிறது, இவர் மேலே வச்சுருக்க லவ் இன்னும் 50% பங்கிடத்துக்கு அவங்க வராங்க இப்போவே. ஸோ அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, வெளியில் இருக்க சரௌண்டிங்ஸ்க்கு அவங்க அவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கட்டும், இல்லை எனக்கு பிடிச்ச ஃபுட்டு நான் சாப்பிட்டா இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்க என்விரான்மெண்ட்டை நான் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணும்போது உள்ளே இருக்கவங்க ஒரு கிக்கோட இல்லை ஒரு மூமெண்ட்டோட அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சொல்ல முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மூமெண்ட். ஆனால் கண்டிப்பாக ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா என்னோடய மூமெண்ட்டை மட்டும்தான் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது எனக்கு இப்போ 3 மாதம் முடிய போகுது.
உங்களோட ஃபஸ்ட்டு கிக் எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர். நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தீங்க. மொதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஈவெண்ட் போயிருக்கோம், ஒரு ஷாப் ஓப்பனிங்க்கு. போனப்போ லேசாக அதுக்கு அவளுக்கு முன்ற மாதிரி ஆயிடுச்சு. மாமா 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 மாமான்றா. என்னடி அப்படின்றேன். இல்லை மாமா, எனக்கு ஏதோ கூசுது மாமா, மாமா கூசுது மாமான்றா. வலிக்குதா இல்லை கூசுதா அப்படின்னா, கூசுகிற மாதிரி இருக்கு மாமானுமே. அப்போ ஏதோ ஓடுது உள்ள, இங்கே எங்கேயோ ஓடுதா, ஏதோ சொன்னா. ஆக்சுவலி என்னன்னா, ஈவென்ட் போயிட்டோம். அப்போ தான் போய் உட்காந்துட்டு நான் கொஞ்சமாக அதை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு பசிச்சு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். மீதி சாப்பிட முடியல, இவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் அந்த ஸ்நாக்ஸை முடிக்க கூட இல்லை. கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, டமால் டுமில்னு மூமெண்ட்டு. எனக்கு நான் சொல்கிறேன், மாமா என்னால் உட்கார முடியல மாமா, எனக்கு கூசுது மாமா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. இது வரைக்கும் நான் இதை அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு. உடனே கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தப்பறம் அப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி கூச ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அன்றைக்கி தான் அந்த ஒரு இன்சிடென்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த உதைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சும்மா வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்காங்க, உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இது போடா போடி சாங் ஓடிட்டு இருந்துச்சு. நான் வந்து எமோஷனல் ஆகி அப்பா அம்மானே வாடா அப்படின்னு பாட்டெலாம் பாடி ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு கிக்கு விட்டா, ஒரு எத்து விட்டாமே, மாமா உதைக்குது மாமா இங்கே வாரு மாமான்றா. அப்போ தொட்டு பாருங்க மாமா, அது அந்த ஃபேட்டு அதிகமாக இருக்கனால, அந்த லேயர் இருக்கனால தெரியல, எங்களுக்கு உணர முடியல. பட் அவளுக்கு சொல்லுவா, இந்த உதைக்குது பாருங்க, இந்த எத்துது பாருங்க, இந்த ஓடுது பாருங்க அப்படின்றா. ஒரு செம்ம மொமெண்ட். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்க்கும் நல்லா ரியாக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு 6 months கழிச்சு அப்போ தான் நான் ஐஸ்கிரீமே சாப்பிட்றேன். எனக்கு இந்த கோடம்பாக்கம்ல டியூப் ஐஸ் ரொம்ப பிடிக்கும்னால நான் என்ன பண்ணேன், நேர்லேயே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். பட் ஆனால் அவங்க ரொம்ப ஹைஜீனிக்காக ப்ராப்பராக தான் பண்ணுவாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கிரேப் ஃப்ளேவர் சாப்பிட்டுட்டு கவரை வந்து டேபிள் மேலே வைக்கிறேன். வச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்தேன். இங்கே மேல் வயிற்றுல டிச்சுக்குன்னு ஒரு மூமெண்ட்டு. எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை மம்மி நீ சாப்பிட்ருக்கே அப்படின்ற அந்த ஒரு மூமெண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப செரிஷ் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் 2 பேரும். அதெல்லாம் ரசிக்கக்கூடிய நாட்கள். அதே மாதிரி இப்போ நாங்கள் 7th month ஸ்கேன் போனது ரொம்ப சூப்பரானது. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜி கேட்டிருக்கீங்க. சிஸ், ப்ரெக்னன்சியில் வெயிட் லாஸ் சொன்னீங்க, டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா சிஸ்டர்? டயட் ஷேர் பண்ணுங்க சிஸ். ஆக்சுவலி ப்ரெக்னன்சியில் நான் திட்டு வாங்குறதே சாப்பிட்றதுக்கு தான். எதுவுமே என்ன வேணும் கேளுன்னு கேட்டு நான் ஓஞ்சிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேருந்து நட்ஸ்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சு, ப்ரோட்டீன் பவுடர்லேருந்து எல்லாம் கொடுத்தோம். சாப்பிடவே மாட்டான். ஏன்னா சாப்பிட்டா வாமிட் வந்துடுது. இப்போ வரையும் வாமிட் எடுத்துட்டு தான் இருக்கா. சிக்கன் வந்து ஒரு 3 months நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த ஹீட்டுனால. தென் அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் என்ன வேணுமோ சாப்பிடுவோம். பட் ஆனால் கேட்கவே மாட்டான், எனக்கு இது வேணும் அது வேணும். இந்த புளிப்பான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ரசித்து சாப்பிட்றோம். ஆமாம், புளிப்பு ரொம்ப பிடிக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டயட் பிளான் அதெல்லாம் எதுவும் இல்லை. என்னன்னா எனக்கு இன்ன வரைக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுனால, வாமிட் வந்துட்டே இருக்கிறதுனால வெயிட் லாஸ். பட் ஆனால் உள்ள இருக்க ஆள் என்னென்னா, அவருக்கு தேவையான ஐட்டங்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் மீதியை வாமிட் அனுப்புகிறாரு. ஸோ அதனால் பாப்பாவோட வெயிட் எல்லாமே கரெக்டாக தான். நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணேன். ஸோ எவ்ரி மந்த் அந்த வெயிட்டை செக் பண்ணுறதுனால எவ்ரி மந்தோட வெயிட் கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் நான் தான் வெயிட் லாஸ் ஆகிட்ருக்கேன். பட் எனிவேஸ் அது ஒரு நல்ல விஷயம். நான் அப்படியே அதை ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஆனால் க்ரோத் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாம், அப்படி எந்த ஒரு விஷயமே இல்லை. எஸ், அடுத்த கொஸ்டின் கவி சிஸ்டர், உங்களுக்கு ஹார்ட் பீட் எப்போ எவ்வளோ நாளில் வந்தது? பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து எனக்கு ஒரு 10th வீக்லேயே தெரிஞ்சிருச்சு. ஒரு 9th நான் வந்து 2nd செக்அப் ஸ்கேன் போனேன். ஸோ அப்போ 9th 10th வீக்லேயே பாப்பாவோட ஹார்ட் பீட் ப்ரெசன்டடு, அந்த கார்டியாக் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட்னு காமிச்சாங்க. நான் வந்து ஒரு 4th month கேட்டேன். ஆமாம், 4th month தான் இவரே கேட்டார். ஆமாம், 4th month கேட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ 7th month போய் கேட்டோம், 5th month கேட்டோம், 7th month போய் கேட்டோம். அப்போ ஹார்ட் பீட் கொஞ்சம் ஸ்பீட் ஆகிட்டே டப் 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 டப்னு நல்ல சவுண்டாக கேட்டுச்சு. நல்லா இருக்குது. எஸ், அடுத்து வந்து மகாபி அவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா எங்களை நிஜமாவே இன்வைட் பண்ணுவீங்களா? பொய் சொல்லலையே, உங்களை நாங்கள் நேரில் பார்ப்போமா? உண்மையா? கண்டிப்பாக பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி உலகம் ரொம்ப சின்னது. ஸோ அடிக்கடி ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்போம். எங்களை பற்றி தான் தெரியும், ஊர் தெரியாதான் தெரியும். அவங்க அதை கேட்கல, வளகாப்பு இன்வைட் பண்ணுவோம். வளகாப்புக்கா? கண்டிப்பாக வளகாப்புக்காக தான் சொன்ன மாதிரி ஒரு 50 பேர் நான் இன்வைட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதான் வளகாப்பு வந்து சென்னையில் வைக்கிறதுனால நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வர முடியாது. அதனால் மொத்தமாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண முடியாதனால ஒரு 50 members மட்டும் உங்கள் பாண்டியம்மா டீம் வந்து இன்வைட் பண்ணலாம் ரெகுலர் இதுலேருந்து ஒரு ஐடியா. கண்டிப்பாக அது விஷயமா காண்டாக்ட் பண்ணுறோம். அது எப்படி உங்களை அழைக்கலாம் என்னன்றது இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய vlog வரப்போகுது. ஆமாம், நீங்கள் ரொம்ப ஈகராக கேட்ட வளகாப்பு பற்றின vlogs அண்ட் வீடியோஸ் நிறைய வரப்போகுது. ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே. ஆமாம், நம்ம சேனல்லையும் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் இன்னொரு சேனல்லையும் நாங்கள் கேட்டு, அது வந்து தனி vlogல நான் சொல்லுவேன். அதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம், ப்ரிப்பரேஷன் எப்படி என்ன பண்ணலாம் என்னென்னு. ஏன்னா இப்போ வந்து இதோட ஒர்க்கே வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு.
மேரேஜுக்கு அப்புறம் திரும்ப கொஞ்சம் பிஸியாக ஓட வேண்டிய சூழ்நிலை. போகணுமா? நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் இதுக்கு அடுத்து நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பர்ச்சேஸாக இருக்கட்டும், இல்லை கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோட ப்ரிப்ரேஷன், அது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை தாண்டி இந்த மெட்டர்னிட்டியில் ஒரு சூப்பரான ஐட்டம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐட்டம் வரத்துக்காக ஆன் த வே நான் வெயிட் பண்ணுறேன். வந்த உடனே ஒரு என்னோட மெட்டர்னிட்டி vlog அப்படின்னு நான் போட போகிறேன். அதில் வேணால் இவரை வேணால் நம்ம சைடில் நம்ம ஹெல்ப்புக்கு வச்சுப்போம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு மெட்டர்னிட்டி vlog நான் பிளான் பண்ணுறேன். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசன்ட் டைமில் என்ன சொல்கிறது, இந்த ஜென்ரேஷனுக்கு அது கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஆன் த வே. கண்டிப்பாக ஆன் தி வே. லவ் சப்போர்ட். கொஸ்டின் முடிஞ்சு. ஆமாம், சாரி மாமா, கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகே, ரைட். நன்றி மக்களே, தொடர்ந்து உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்துடும், மற்ற வீடியோஸ்லாம் வந்துடும். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வாரம் வந்து நீங்கள் இப்போ என்ன கொஸ்டின் சொல்கிறீங்கன்னா அது அடுத்த வாரம் பதில் சொல்லிடலாம். ஸ்டே டியூன். இதுக்கப்புறம் தான் வந்து செம்ம ஃபன் ஃபீல்டான மூமெண்ட்லாம் வரப்போகுது. ஆமாம், எஸ், நிறைய வீடியோஸ் இஸ் ஆன் த வே. எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியம்மா சேனலுக்கு. அப்புறம் பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ தான் வந்து எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரியும். பாய். பாய். நீ கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். நான் இப்போ தான் விடுதலை டு ஆடியோ லான்ச் போயிட்டு வந்தோம். ஆமாம், பசிக்குது வேற, உள்ள கால் உதைக்கிறேன். பாய், டேக் கேர், குட் நைட்.